ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, மெட்ராஸ் ஹைகோர்ட்டோட ஆஃபீஸ் அசிஸ்டன்ஸ், மசால்ச்சி, வாட்ச்மேன், எக்ஸாமினர், ரீடர், பெயிலிஃப் இவங்க எல்லாருக்குமே செலெக்ஷன் லிஸ்ட் எப்போ வரும் அப்படின்றத பற்றி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அடுத்ததாக பார்த்திங்கன்னா, நம்ம கமெண்ட்ஸில் நிறைய பேர் நிறைய கேள்விகள் கேட்டிருக்காங்க. அந்த கேள்விகள் எல்லாத்துக்குமே இந்த ஒரு வீடியோவில் நான் ரிப்ளை கொடுக்க போகிறேங்க. ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரை பாருங்கள். நம்ம சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தால் கண்டிப்பாக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். நீங்கள் எதனா ஒரு டவுட் கேட்கணும் என்கிட்ட அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், நான் ரிப்ளை கொடுக்குறேன். ஸோ இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். அதாவது பார்த்திங்கன்னா, மெட்ராஸ் ஹைகோர்ட் எக்ஸாம் எழுதுனா ஆஃபீஸர்ஸ், மசால்ச்சி, வாட்ச்மேன் இவங்களுக்கு எல்லாத்துக்குமே ரீசெண்டாக இப்போ தான் ரிசல்ட் வெளியிட்டாங்க. அடுத்ததாக பார்த்திங்கன்னா நமக்கு செலெக்ஷன் லிஸ்ட், அதாவது நம்ம மார்க்கு கட் ஆஃப்குள்ளே வருமா, நெக்ஸ்ட்டு ப்ராக்டிக்கலுக்கு நம்மளோட செலெக்ஷன் லிஸ்ட் எப்போ வரும் அப்படின்றத பற்றி எல்லாருமே கமெண்ட்ஸில் கேட்டுகிட்டே இருக்கிறீங்க. பார்த்திங்கன்னா இப்போ தான் செலெக்ஷன் லிஸ்ட் வெளியிட்ருக்கிறாங்க. இதில் நிறைய பேர் நிறையவே மார்க் எடுத்துருக்கிறீங்க. ஸோ செலெக்ஷன் லிஸ்ட்டில் பொறுத்தளவில் நமக்கு சீக்கிரமே அடுத்த ஒரு 2 வாரங்களில் நமக்கு செலெக்ஷன் லிஸ்ட் வரப்போகுது. செலெக்ஷன் லிஸ்ட்டில் யாரெல்லாம் செலக்ட் ஆவீங்க, எத்தனை மார்க்குக்கு மேலே இருந்தால் கண்டிப்பாக செலக்ட் ஆவீங்க அப்படின்றதையும் நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். நம்ம கமெண்ட் செக்ஷனில் பார்த்திங்கன்னா, பெயிலிஃபாக இருக்கட்டும், ரீடராக இருக்கட்டும், எக்ஸாமினர், அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா ஆஃபீஸர்ஸ், மசால்ச்சி ஒவ்வொருத்தருமே அவங்களோட மார்க்கை போட்டு நமக்கு கமெண்ட்ஸ் பண்ணியிருக்காங்க. எனக்கு சான்ஸ் கிடைக்குமா, எனக்கு சான்ஸ் கிடைக்குமா, நான் ப்ராக்டிக்கல் போவேனா அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கமெண்ட்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க. அவங்க எல்லாத்துக்குமான வீடியோ தாங்க இது. கண்டிப்பாக எல்லாருக்குமே நான் ரிப்ளை கொடுத்துட்டு தான் வரேன். கண்டிப்பாக ஒரு ஓவராலாக நம்ம சொல்லிடலாம். ஏன்னா பார்த்திங்கன்னா, நம்ம கட் ஆஃப் வீடியோ நிறைய போட்டிருக்கோம். போட்டாலுமே கமெண்ட் செக்ஷனில் கேட்டுகிட்டே இருக்கிறீங்க. அடுத்ததாக பார்த்திங்கன்னா, ப்ராக்டிக்கல் எக்ஸாமுக்குமே நம்ம குரூப்பில் நம்ம சேனலில் நிறைய வீடியோ போட்டுட்டு வந்துட்டுருக்கோம். அதையுமே பாருங்கள், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஆல்ரெடி 2021 ப்ராக்டிக்கல் வச்சாங்கள, அவங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸை வச்சு தான் நான் ப்ராக்டிக்கல் போட்டுட்ருக்கேன். ஸோ ப்ராக்டிக்கல் ரொம்ப முக்கியங்க. நமக்கு அது பார்த்திங்கன்னா 70 மார்க்குக்கு நம்ம கிட்டத்தட்ட ப்ராக்டிக்கல் மார்க் வருது. கண்டிப்பாக 60 மார்க்குக்கு மேலேயே எடுக்கலாம். ஏன்னா ப்ராக்டிக்கல் ரொம்பவே ஈஸியாக தான் இருக்க போகுது. பார்த்திங்கன்னா அன்றாடம் நம்ம வீட்டில் செய்கிற வேலைகள் தான் நமக்கு ப்ராக்டிக்கலாக கொடுக்க போகிறாங்க. நம்ம என்ன மாதிரியெல்லாம் ப்ராக்டிக்கல் இருக்கும் அப்படின்றதையும், என்ன மாதிரியெல்லாம் செய்ய சொல்லுவாங்கன்றதையும் நான் வீடியோ போட்டிருக்கேன். கண்டிப்பாக பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா, இவங்க நமக்கு மெசேஜ் பண்ணியிருக்காங்க, அதாவது கமெண்ட் பண்ணியிருக்காங்க. அதாவது ஓஏ போஸ்ட்டு 81 மார்க் எடுத்துருக்காங்க. எஸ்சி கேண்டிடேட் பிஎஸ்டிஎம் வச்சுருக்கிறாங்க. எனக்கு வாய்ப்பு இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. கண்டிப்பாக நீங்கள் 80க்கு மேலே எடுத்து பிஎஸ்டிஎம் வச்சுருந்தாலே, எஸ்சி கேண்டிடேட் 80 மார்க் எடுத்திருந்தாலே போதும், ஈஸியாக நமக்கு ப்ராக்டிக்கல் செலக்ட் ஆவாங்க. பிஎஸ்டிஎம் வச்சுருந்தீங்கனாலே ஒரு 81, 80 மார்க்கு இல்லை 85 அந்த மாதிரி எடுத்திருந்தாலே ஈஸியாக கிடைக்கும். நீங்கள் எஸ்சி கேண்டிடேட்டாக இருக்கிறதுனால உங்களுக்கு மார்க் கட் ஆஃப் கம்மியாக தான் இருக்கும். ஸோ பிஎஸ்டிஎம் வச்சுருக்கீங்க அப்படின்னாலே ஒரு 80 மார்க் நீங்கள் இருந்தாலே போதும். எல்லாருக்குமே தான் சொல்கிறேன். கண்டிப்பாக நெக்ஸ்ட்டு ப்ராக்டிக்கலுக்கு நீங்கள் செலக்ட் ஆவீங்க. இவங்க பார்த்திங்கன்னா, ஓஏக்கு 87 மார்க்கும், எக்ஸாமினருக்கு 137 மார்க்கு, மதுரை டிஸ்ட்ரிக்கு, பிசிஎம் விமன். எக்ஸ்ட்ரா பார்த்திங்கன்னா, அவங்க டைப் ரைட்டிங்கும் முடிச்சிருக்காங்க. இது ஏதாவது ஒரு போஸ்ட்டுக்கு, அதாவது ஓஏ போஸ்ட்டுக்கு கண்டிப்பாக சான்ஸ் இருக்குங்க. கான்ஃபிடென்ட்டாக இருக்கலாம். நீங்கள் விமனாக இருக்கிறீங்க, பிசிஎம் மதுரை டிஸ்ட்ரிக்கு விமனாக இருக்கிறீங்க, நீங்கள் எக்ஸ்ட்ரா வேறு டைப் ரைட்டிங்கும் முடிச்சிருக்கீங்கன்ற பட்சத்தில் கண்டிப்பாக சான்ஸ் கிடைக்கும். இது யாராக இருந்தாலும் நீங்கள் 80 மார்க்குக்கு மேலே எடுத்திருந்தாலே விமன் கான்ஃபிடென்ட்டாக இருக்கலாம். நெக்ஸ்ட்டு நமக்கு கூப்பிடுவாங்க. இன்னுமே பார்த்திங்கன்னா, நமக்கு 100 மார்க்குக்கு நமக்கு ப்ராக்டிக்கல் 70 மார்க் இருக்குது. அடுத்ததாக பார்த்திங்கன்னா 80 மார்க் இருக்குது. ஸோ இதில் கம்மியான மார்க் எடுத்தால் 87 நமக்கு அதிகமான மார்க் தான், கண்டிப்பாக செலக்ட் ஆவீங்க. ஒரு வேளை 80, 75 அந்த மாதிரி நீங்கள் எடுத்திருந்தா கூட நீங்கள் கட் ஆஃப்குள்ளே வந்தால், ப்ராக்டிக்கல் நீங்கள் நல்லா பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு அதை உங்களோட ஸ்கோரை இன்க்ரீஸ் பண்ணி விடும். நெக்ஸ்ட் லெவல் போகிறதுக்கு நமக்கு நிறையவே சான்ஸ் கிடைக்கும். ஸோ கம்மியான மார்க்காக இருந்தாலுமே நீங்கள் கட் ஆஃப்குள்ளே வந்துட்டீங்க அப்படின்னா நெக்ஸ்ட்டு ப்ராக்டிக்கல் நல்லாவே பண்ணுங்கள். ஈஸியாக நமக்கு வேலை கிடைக்கிறதுக்கு நிறையவே சான்ஸ் இருக்குது.
இவங்க பார்த்தீங்கன்னா வந்து பெய்லிஃப் எக்ஸாம் எழுதியிருக்காங்க. 155 மார்க்கு. திருவண்ணாமலை டிஸ்ட்ரிக்ட் வாய்ப்பு இருக்கான்னு சொல்லி கேட்குறாங்க. நீங்கள் 155 எடுத்துகிட்டு நீங்கள் கேட்கவே வந்து தேவையில்லை. 150க்கு மேலே எடுத்திருந்தாலே வந்து ஈஸியாக நம்ம கட் ஆஃப்குள்ளே வந்துடுறவங்க. நெக்ஸ்ட்டு லெவல் வந்து நம்ம இன்டர்வியூ போகிறதுக்கு நிறையவே வந்து சான்ஸ் இருக்குது. இதுலேயுமே வந்து பார்த்திங்கன்னா எதனா ப்ரையாரிட்டி நீங்கள் வச்சுருக்கிறீங்க அப்படின்னா சொல்லவே தேவையில்லை, ஈஸியாக நமக்கு வேலை கிடச்சிருங்க. 150க்கு மேலே நீங்கள் எடுத்திருக்கீங்க அப்படின்னாலே வந்து கான்ஃபிடெண்ட்டாக இருக்கலாம். பெய்லிஃபை பொறுத்தளவில் கண்டிப்பாக வந்து நெக்ஸ்ட் லெவல் போகிறதுக்கு நிறையவே வந்து சான்ஸ் இருக்குது. இன்டர்வியூ பொறுத்தளவில் நல்லா பண்ணீங்க அப்படின்னா வந்து அதில் ஒரு 25 மார்க் நீங்கள் எடுத்ததுனாலே 180 மார்க் ஈஸியாக வந்து நமக்கு வேலை கிடச்சிரும். ஸோ கான்ஃபிடெண்ட்டாக இருங்க, கண்டிப்பாக வந்து கிடைக்குங்க. பெய்லிஃபை பொறுத்தவரைலாம் நம்ம ஆல்ரெடி சொன்னது தாங்க. நம்ம சேனல்லே ஏற்கனவே கட் ஆஃப் பற்றி சொல்லியிருக்கோம், நிறைய வந்து வீடியோ போட்டிருக்கோம். நீங்கள் 155+ நீங்கள் எடுத்ததுனாலே வந்து கண்டிப்பாக இன்டர்வியூ போவீங்க. இதே நீங்கள் எதனா ப்ரையாரிட்டி வச்சுருக்கீங்க அப்படின்னா நீங்கள் ஒரு 145 இல்லை 146 அந்த மாதிரி நீங்கள் எடுத்திருந்தாலே வந்து ஈஸியாக நமக்கு கிடச்சிரும். ஸோ நிறைய இதில் வந்து பார்த்திங்கன்னா விமென்ஸ் விடோ வந்து நிறையா இருக்காங்க. விடோவை பொறுத்தளவில் நீங்கள் கம்மியான மார்க் எடுத்தாலுமே வந்து அந்த டிஸ்ட்ரிக்டில் உங்கள் மார்க்கு தான் ஹையஸ்ட் மார்க். அது எவ்வளோ வந்து நீங்கள் 130 எடுத்திருந்தா கூட விடோ கேட்டகரியில் உங்களோட மார்க்கு தான் ஹையஸ்ட்டு மார்க் அப்படின்னா கண்டிப்பாக கிடைக்கும். அவங்களுமே வந்து நிறைய பேர் வந்து நம்ம கமெண்ட் செக்ஷனில் கேட்டுகிட்டே இருக்கிறீங்க. விடோவை பொறுத்தளவில் நீங்கள் ஒரு 130 அந்த மாதிரி மார்க் எடுத்திருந்தாலே வந்து நீங்கள் கான்ஃபிடெண்ட்டாக இருக்கலாம். அடுத்து நம்ம ப்ராக்டிக்கல் போகிறதுக்கு நிறைய வந்து சான்ஸ் இருக்குது. நிறைய மாவட்டத்தில் பார்த்திங்கன்னா இவங்களுக்குனே வந்து தனியாக வந்து வேக்கன்சி வந்து ஒதுக்கியிருக்காங்க. ஸோ ஈஸியாக வந்து கிடச்சிருங்க. ஆனால் அதற்கான சர்டிஃபிகேட் எல்லாமே வந்து நீங்கள் வந்து முதல் தலைமுறை பட்டதாரியாக இருக்கட்டும், கொரோனாவில் இருந்தவங்களாக இருக்கட்டும், கேஸ்ட் மேரேஜ் இல்லை கணவனாக எதுவாக இருந்தாலுமே அதற்கான சர்டிஃபிகேட் வந்து அந்த டைமில் வந்து நீங்கள் அவங்கக்கிட்ட காட்டணுமா இருக்கும். அதை வந்து முன்னாடியே வந்து ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. அவங்க எக்ஸ்கியூஸ் எல்லாம் வந்து கொடுக்க மாட்டாங்க, டைமும் வந்து கொடுக்க மாட்டாங்க. ஸோ அதற்கான சர்டிஃபிகேட் எல்லாமே ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கிட்டு நீங்கள் இன்டர்வியூ போகும்போது நீங்கள் கொடுத்தீங்கன்னா ஈஸியாக வந்து நமக்கு வேலை கிடச்சிருங்க. அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா செலெக்ஷன் லிஸ்ட் எப்போ வரும் அப்படின்னு சொல்லி எல்லாருமே வந்து கமெண்டில் கேட்டுகிட்டே இருக்கீங்க. செலெக்ஷன் லிஸ்ட்டை பொறுத்தளவில் ஜனவரி 1st வீக் ஆர் 2nd வீக்குள்ளே நமக்கு வந்துடும் கண்டிப்பாக. என்ன பார்த்திங்கன்னா அதுக்கப்புறமா நமக்கு பொங்கல் இருக்குங்க. பொங்கல் லீவு முடிஞ்சு பார்த்திங்கன்னா இன்டர்வியூ இருக்கிறவங்களுக்கு இன்டர்வியூ இருக்கும். இதே பெய்லிஃபு, ரீடர், எக்ஸாமினர் இவங்களுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இன்டர்வியூ நடக்க போகுதுங்க. இன்டர்வியூ சம்மந்தமாக நம்ம சேனலில் வந்து நிறைய வீடியோஸ் வந்து போட்டிருக்கோம். என்ன மாதிரியெல்லாம் வந்து கொஸ்டின்ஸ் கேட்பாங்க அப்படின்றத நம்ம நிறைய வீடியோ வந்து போட்டிருக்கோம். ப்ராக்டிக்கலை பொறுத்த அளவுலையுமே நமக்கு ஓஏ போஸ்ட்டாக இருக்கட்டும், மசால்ச்சி, வாட்ச்மேன் இவங்களுக்குமே என்ன மாதிரியான ப்ராக்டிக்கல்லாம் இருக்கும் அப்படின்றதையும் நம்ம வீடியோ போட்டிருக்கோம். ஸோ கண்டிப்பாக பார்க்காதவங்க பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. உங்களுக்கு இதில் எதனா டவுட் இருந்தால் கண்டிப்பாக வந்து கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.